வணக்கம். நான் ஜெயக்குமார். போயிட்டுருக்கலாம் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2012. ஆல்மோஸ்ட் இப்போது 12 இயர்ஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 3000 ப்ராஜெக்ட் மேலே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொடைக்கானலில் வில்பட்டிங்கிற ஏரியாவில் 4 காட்டேஜ் 20 ரூமுக்கு உண்டான பயோசெப்ட் டேங்க் போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா செப்டிக் டேங்க் ப்ளஸ் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி கார்டனிங் பர்பஸ்க்காக க்ளீன் வாட்டராக மாற்றி கொடுத்துருக்கோம். இங்கே டிஃபிகல்ட் என்னென்னா, அதாவது ஜேசிபி கிரெயின் போக முடியாத இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம 3 டேஸில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நார்மல் செப்ட் டேங்க்கும் பயோ செப்ட் டேங்க்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் செப்ட் டேங்குங்கிறது கல் வச்சு கட்டி, அதாவது 2 போர்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு போர்ஷனில் வேஸ்டேஜ் எல்லாம் தங்கியிருக்கும், இன்னொரு போர்ஷனில் வாட்டர் வரும். அந்த வாட்டர் அவுட்லெட் கொடுத்து ட்ரைனேஜில் விட்டுருவாங்க. ஆனால் என்றைக்கு ஒரு நாள் நம்ம செப்ட் டேங்க் எடுத்து தான் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளியே போகிற வாட்டர் கிரவுண்ட் வாட்டரை பொல்யூட் ஆகும். இப்போ பயோ செப்ட் டேங்க்ங்கிறது என்னென்னா, நம்ம அதாவது வேஸ்டேஜை டீகம்போஸ் பண்ணிவிட்டு வெளியே வர வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதுலேயே 2 மாடல் இருக்குது. ஒன்று ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருந்தால் ட்ரைனேஜில் விட்டுடலாம், இல்லை நம்ம க்ளீன் வாட்டராக மாற்றி கார்டன் பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் ஃப்ளஷ் அவுட் டேங்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம லைஃப் லாங் பார்த்திங்கன்னா பயோ டேங்க் போட்டுட்டா அந்த வேஸ்ட்டே அதில் இருக்காது, ஸ்டோர் ஆகாது. ஸ்டோர் ஆகிற வேஸ்டேஜை டீகம்போஸ் பண்ணிடும். அதனால் நம்ம வண்டி வச்சு எடுக்கிற ப்ராசஸே இருக்காது. அதேமாரி இந்த கொடைக்கானல் இந்தமாரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வண்டி வச்சு எடுக்கிறது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்தமாரி எக்ஸ்பென்ஸ் ஆகாது. ப்ளஸ் நம்ம கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகாது, என்வரான்மெண்ட் பாதிக்காது. இந்தமாரி நம்ம நிறைய இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி நம்ம அடிக்கடி எடுக்கிற செப்டிக் டேங்க் ப்ராப்ளம் இருந்தாலும், அதாவது எக்ஸிஸ்டிங் டேங்க் ஆல்ரெடி இருந்தால் நம்ம அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பெர்குலேஷன் டேங்க் தனியாக, அதாவது பெர்குலேஷன் டேங்க்ங்கிறது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி 70% வாட்டரை பெர்குலேட் பண்ணி கொடுக்குறோம். பேலன்ஸ்கிற 30% எவாபரேட் பண்ணி கொடுக்குறோம். இல்லை அந்த மெத்தட் வேணாம், எங்களுக்கு கார்டன் இருக்குது, கார்டனுக்கு எடுத்து யூஸ் பண்ணதாலும் அதுக்குண்டான நம்ம சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்பெனி சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணும்போது செப்டிக் டேங்க் வைக்கும் போது எவ்வளோ பெரிய டேங்க் வேணாலும் கட்டுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரும்போது நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அடிக்கடி வரும். அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட 2 விதமான மெத்தடில் இருக்குது. ஒன்று காங்கிரீட்டில் பண்ணுறோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபைபர் டேங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபைபர் டேங்க் பார்த்திங்கன்னா இடத்துக்கு ஏற்ற மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது க்ரெயின் ஜேசிபி போக முடியாத இடத்துல நம்ம ஆள் வச்சு மேனலாகவே நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4க்கு 3 சைஸில் தான் நமக்கு அங்கே இடம் இருக்குது, அவ்வளோதான் நம்மளால் குழி எடுக்க முடியும். அந்தமாரி இடத்துக்கு நம்ம அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொடைக்கானலில் ப்ராஜெக்ட் கொடுத்தது பார்த்திங்கன்னா ரியான் பில்டர்ஸ். வாங்க அவர்கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் பற்றி என்னங்கிறத சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி சொல்லுங்கள். டிக் பயோடெக் கம்பெனி பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஆக்சுவலாக ஆன்லைனில் என்கொயரி பண்ணி தான் இவங்கள்ட்ட என்கொயரி பண்ணியிருந்தோம். உடனே ஃபஸ்ட்டு கால்லையே சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரியே ஒர்க்கையும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஹில் ஸ்டேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்றது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். அந்த சவால்கள் எல்லாத்தையும் மீறி அவங்களோட லேபர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட சூப்பர்வைசிங் எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு, பக்காவாக. எரெக்ஷன் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு, இன்ஸ்டலேஷன் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இதோட ஃபைனல் அவுட்புட்ஸு, ஹெச்பி டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸு எல்லாமே ப்ராப்பராக எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. 100% சாட்டிஸ்ஃபைடு எங்களுக்கு. கொடைக்கானலில் இந்த ப்ராஜெக்ட் அவங்க எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு நாங்களே தேங்க்ஸ் பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு கிரேட் ஜாப் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்காக. 100% கேரண்டி. அவங்களோட ஒர்க் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எந்தமாரி கிரிட்டிக்கலான ஏரியாவாக இருந்தாலும் சரி, ஹில் ஸ்டேஷன் இல்லை நார்மல் பிளைன் பிளேஸ், அதாவது வீடு, காலேஜஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், எந்தமாரி கிரிட்டிக்கலான இடமா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கேட்குற மாதிரி அதாவது டிகிரேஷன் போட்டு கொடுத்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே, இல்லை கார்டன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் கேரளா, கர்நாடகா அந்த இதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த டிஸ்ட்ரிக்டில் நமக்கு நீங்கள் கேட்டிங்கனாலும் நாங்கள் ஆல்ரெடி அங்கே பண்ணியிருக்க வீட்டை நான் உங்களுக்கு காமிப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, போட்டுக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம வீட்டுங்களுக்கோ இல்லை நிறுவனங்கள் இதை நம்ம பயோசெப்ட் டேங்க் போடுறதா இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.